வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். பிஆர்ஓ அதாவது பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து டோட்டலாக 899 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 6 விதமான போஸ்ட் இருக்குது. டிராட்ஸ்மேன், ஹிந்தி டைப்பிஸ்ட், ஸ்டோர் கீப்பர், ஆப்பரேட்டர், டிரைவர், எலக்ட்ரீஷியன், இந்த மாதிரி 6 விதமான போஸ்ட் இருக்குது. இது வந்து ஆல் இண்டியா லெவல் கட் ஆஃப் தான். ஆல் இண்டியா லெவலில் தான் இதுக்கான வேகன்சி இருக்கும். தமிழ்நாட்டுக்குன்னு தனி வேகன்சி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓகே, இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை எல்லாமே நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம். இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ இதில் வந்து தேவைப்படாது. ஓகே, நீங்கள் வேறு எங்கேயும் இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். நான் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் கொடுக்குறனால வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் கேண்டிடேட் எலிஜிபிள் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் இதில் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுமே இருக்குது. ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஓகே, மற்றபடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மெடிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவு இதில் வந்து எல்லா பாயிண்ட்டுமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து இதில் பார்க்கலாம். ஓகே, இப்போது இதில் வந்து 6 விதமான போஸ்ட் இருக்குது. மேல் கேண்டிடேட் மட்டும்தான் எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 01/2026 அப்படிங்கிறது தான். இது அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது எந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, போஸ்ட் கோடு இது. போஸ்ட் கோடு 1 வந்து பார்த்தீங்கன்னா டிராட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கானது. இதில் வந்து 42 வேகன்சி இருக்குது. ஓகே, ஹிந்தி டைப்பிஸ்ட் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா அதுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 3வது கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல். இதுக்கு 300 வேகன்சி இருக்குது. ஓகே, அடுத்தது ஆப்பரேட்டர் கம்யூனிகேஷன் போஸ்ட் கோடு 4. போஸ்ட் கோடும் உங்களுக்கு தேவைப்படும் அப்ளை பண்ணுறப்ப, அதனால தான் நான் போஸ்ட் கோடு சொல்கிறேன். இதில் 261 வேகன்சி இருக்குது. ஆப்பரேட்டர் எஸ்கவேட்டிங் மெஷினரி, இது வந்து டிரைவர் போஸ்ட் தான். ஓகே, டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு 207 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கு 79 வேகன்சி இருக்குது. இதில் எந்த போஸ்ட்டில் செலெக்ஷன் ஆனாலும் உங்களுக்கு மந்த்லி இன்கம், மந்த்லி சேலரி, உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய சேலரி வந்து பார்த்திங்கன்னா 40,000லேருந்து 50,000 வரைக்கும் இருக்கும். ஓகே, மினிமம் இவ்வளோ இருக்கும். இதில் நிறைய அலோவன்ஸும் இருக்கும். அப்படின்னா இதை விட அதிகமாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதை விட கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ இந்த போஸ்ட்டுக்கு பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே அப்ளை பண்ணலாம். டிராட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கும் ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். இப்போ ஓஹெச் கேட்டகரிக்கு, விஹெச் கேட்டகரிக்கு, ஹெச்ஹெச் கேட்டகரிக்கு, மற்ற கேட்டகரிக்கெலாம் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ இருக்குது, மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகள் அப்ளை பண்ண முடியும். மற்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி இவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். அது சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 4. அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து அவங்க அந்த அட்ரஸுக்கு போய் சேர்ந்துருக்கணும். ஓகே, நீங்கள் 4ஆம் தேதி தான் இங்கேருந்தே அனுப்புகிறீங்க அப்படின்னா அது போகிறதுக்கு லேட் ஆயிரும். உங்கள் அப்ளிகேஷனை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் இப்போ உடனே நீங்கள் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் வந்து அனுப்பிச்சிருங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 6 விதமான போஸ்ட் இருக்குது. இந்த 6 போஸ்ட்டில் எனக்கு 3 போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. 3க்குமே அப்ளை பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். 3க்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அனுப்பணும். ஓகே, இதில் எத்தனை போஸ்ட்டுக்குனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் தனித்தனியாக அப்ளை பண்ணணும், தனித்தனி அப்ளிகேஷன் அனுப்பணும். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து ஃப்ரீ தான். அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். நீங்கள் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 50 ரூபா பே பண்ணணும். நீங்கள் ஒரு அப்ளிகேஷனுக்கு 50 ரூபா, 3 அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னா 3 வாட்டி 50 ரூபா பே பண்ணணும். ஸோ பேமெண்ட் பண்ணுறது வந்து இதில் ஆன்லைனில் பண்ணணும். ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப்லைனு, ஆனால் பேமெண்ட் ஆன்லைன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து பின்னால் சொல்கிறேன். ஓகே, அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னால் நான் வந்து சொல்கிறேன். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே காமன் தான். யூஆர், இடபிள்யூஎஸ்னா 18லேருந்து 27க்குள்ளே இருக்கணும். ஓபிசினா 30க்குள்ளே, எஸ்சி எஸ்டினா 32க்குள்ளே இருக்கணும். இப்போ எக்ஸாக்டாக டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா யூஆர் கேண்டிடேட் அப்படிங்கிறவங்க 1 ஜூன் 99க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஓபிசினா 1 ஜூன் 96க்கு அப்புறம், எஸ்சி எஸ்டினா 1 ஜூன் 94க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 1 ஜூன் 2008க்கு முன்னால் பிறந்திருந்தால் தான் எலிஜிபிள். ஓகே, இந்த டேட் இதுக்கு அடுத்து இதுக்குள்ளே. ஓகே, இந்த 2 டேட்டுக்கு நடுவில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது உங்களோட கேட்டகரியில் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது வித் ரிலாக்ஸேஷனோட தான். இதை தாண்டி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடையாது. ஓகே, இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டிராட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருக்கணும், சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். +2ல் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் வந்து படிச்சிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். ஆர்கிடெக்சர் இல்லைனா டிராட்ஸ்மேன்ஷிப்பில் வந்து 2 இயர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்படி இல்லைனா 2 இயர் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஃபார் டிராட்ஸ்மேன் சிவில்,
இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வச்சுருக்கணும். ஓகே, இப்படி இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வித்தியாசமாக தான் இருக்கும். ரொம்ப ரேரான குவாலிஃபிகேஷன் தான். பட் இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் செலெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா இந்தியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. வேக்கன்சி நல்ல வேக்கன்சி. ஸோ அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். அடுத்து ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டுக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும். 12th நீங்கள் எந்த குரூப் வேணாலும் படிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பிங் நாலேஜ் ரிலேட்டட் டு வெஹிக்கிள்ஸ் ஆர் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் இது வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி அவங்க எதுவுமே கேட்கல. பட் இந்த நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். எக்ஸாமில் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இருக்கும். அதனால் இவங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவுமே கேட்கல. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஓகே, டிசேரபிள் குவாலிஃபிகேஷனில் தான் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்டோர்ஸ் எக்யூப்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அது டிசேரபிள் தான். ஓகே, இது கண்டிப்பாக இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. கண்டிப்பாக இருக்க வேண்டியது 12th முடிச்சிருக்கணும். அடுத்து இதுக்கான நாலேஜ் இருக்கணும். நாலேஜ்னால் இதில் என்ன பண்ணுவாங்க, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஆனால் மேக்ஸிமம் இது ரிலேட்டடாக படித்தவங்க, இது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் அந்த நாலேஜ் இருக்கும். ஆனால் இவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. ஓகே, அதை என்னால் கிளியராக சொல்ல முடியும். ஓகே, அதுக்கப்புறம் ஆப்பரேட்டர் கம்யூனிகேஷன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர் இல்லைனா ரேடியோ மெக்கானிக் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். ஓகே, ஐடிஐ வந்து அதில் முடிச்சிருக்கணும். ஓகே, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் ஐடிஐ வந்து ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ மெக்கானிக்கில் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிஃபென்ஸ் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஓகே, ஆர்மி இன்ஸ்டியூட்டில் இல்லைனா சிமிலர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைனா கிளாஸ் ஒன் கோர்ஸ் ஃபார் ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர் அண்ட் கீபோர்ட் இது வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஓகே, இதுக்கு இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஓஇஎம்னா என்ன சொல்லியிருந்தாங்க, எக்ஸ்கவேஷன் ஆப்பரேட்டர் எக்ஸ்கவேட்டிங் மெஷினரி. ஓகே, ஆப்பரேட்டர் எக்ஸ்கவேட்டிங் மெஷினரி ஆர்டினரி கிரேட் ஓஇஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து டிரைவர் போஸ்ட் தான். ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருந்தாலே போதும். அப்படி இல்லைனா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோசர் இல்லைனா எக்ஸ்கவேட்டர் லைசன்ஸ் வச்சுருக்கணும். 6 month எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிரைவிங் டோசரும் இருக்கணும். ஓகே, ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்குதுன்னா இந்த அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. ஆனால் இந்த டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் டோசர் இல்லைனா எக்ஸ்கவேட்டர் இருக்குதுன்னா 6 month எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிரைவிங் டோசர் எக்ஸ்கவேட்டர் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்குதுன்னா போதுமானது. அதுக்கப்புறம் அது இல்லை அப்படின்னா கிளாஸ் 2 கோர்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர் எக்ஸ்கவேட்டிங் மெஷினரி இது பண்ணியிருக்கணும். ஓகே, ஒன்று உங்ககிட்ட இந்த லைசன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லைனா இது இருக்கணும். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதுமானது. ஓகே, ஸோ ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பட் இதில் கேட்கக்கூடிய கொஷின் எல்லாமே இந்த டோசர் ரிலேட்டடாக எக்ஸ்கவேட்டர் ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த டோசர் எக்ஸ்கவேட்டர்லாம் ஆப்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் இதில் வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஆட்டோ எலக்ட்ரீஷியன் அப்படிங்கக்கூடிய அந்த ஐடிஐ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகே, அதாவது ஐடிஐ வந்து ஆட்டோ எலக்ட்ரீஷியன் ட்ரேடில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். ஆர் ஈக்குவலண்ட் அண்ட் ஹேவிங் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் எலக்ட்ரீஷியன். ஐடிஐ முடிச்சிருக்கணும். அடுத்து 1 year எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் எலக்ட்ரீஷியன் ட்ரேடில். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரீஷியன் கிளாஸ் 2 கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகே, இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இது ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. ஓகே, அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் உண்டு, ட்ரேட் டெஸ்ட்டும் உண்டு. ஒரு சில போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அது எந்தெந்த போஸ்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து மெடிக்கல் எக்ஸாமும் இதில் உண்டு. ஓகே, இப்போ ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வரும் அப்படின்ட்டு. இப்போ டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸு, மென்சுரேஷன், அடுத்து சிவில் இன்ஜினியரிங் டிராயிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, அடுத்து ஜென்ரல் நாலேஜ் இருக்குது. இப்போ இதில் சிவில் இன்ஜினியரிங் டிராயிங்கை தவிர்த்து மற்ற எல்லாமே எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சிலபஸை நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தாலே நீங்கள் போதுமானது. ஓகே, மேத்ஸும் ஜிகேவும் கேட்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பர். இப்போ ஸ்டோர் கீப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாட்டியுமே அந்த நாலேஜ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இந்த கொஷின்லேயே செக் பண்ணிடுவாங்க. ஓகே, இதெல்லாம் நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஜென்ரலானது, அரித்மெட்டிக்,
ஜிகே, அடுத்து இங்கிலீஷ். இதில் வந்து கொஷின் கேட்பாங்க. இது எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும், எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து ஆப்ரேட்டர் கம்யூனிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஜிகே இதை தவிர்த்து மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் எக்ஸ்கவேட்டிங் மெஷினரி ஆர்டினரி கிரேடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே தவிர்த்து மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு டிரைவிங் ரிலேட்டடாக இந்த டோசர் எக்ஸ்கவேட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இருக்க போகுது. ஓகே, டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், டிராஃபிக் ரூல்ஸு, யூஸ் ஆஃப் ஆயில்ஸு, லூப்ரிகண்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் வெஹிக்கிளோட மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் டோசரோட மெயின்டெனன்ஸ், இதை பற்றின கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் இருக்கும். ஓகே, அடுத்து எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கு ஜென்ரல் நாலேஜை தவிர மற்ற எல்லாமே எலக்ட்ரீஷியன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதை யாருமே உங்களுக்கு டீச் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இதை தவிர்த்துன்னு சொல்கிறோம்ல, அது எல்லாமே நம்ம கோர்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ ஜென்ரல் நாலேஜ் நம்ம கோர்ஸில் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இதை மட்டும் நீங்கள் நம்ம கோர்ஸில் படிச்சுக்கலாம். மற்றது அந்த ட்ரேட் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதுக்கான ஐடிஐ புக்கு நீங்கள் வந்து வாங்கி படிச்சிங்கனாலே போதுமானது. ஓகே, அடுத்து இப்போ ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் எக்ஸாம் தான். நீங்கள் கோடிங் ஷீட்டில் ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. ப்ளூ இல்லைனா பிளாக் இங்க் வந்து நீங்கள் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு கொண்டு போகணும். ஓகே, அதுக்கப்புறம் சிலபஸ் நான் இப்போ சொன்னதான், இதில் இருந்தால் வந்து இருக்க போகுது. எத்தனை கொஷின் இருக்கும், எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிறத இவங்க கிளியராக சொல்லலை. கொஷின் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும், இங்கிலீஷ், ஹிந்தி. நீங்கள் இதில் இங்கிலீஷ் இருக்கக்கூடிய கொஷின் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்லலை, ஒவ்வொரு ட்ரேடை பொறுத்து அது மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதெல்லாம் மினிமம் பாஸ் மார்க். இதை வச்சு உங்களுக்கு செலெக்ஷன் ஆக முடியாது, நல்ல மார்க் எடுத்தால் தான் செலெக்ஷன் ஆக முடியும். ஸோ கிளியராக இருக்கும் நம்புகிறேன். நெகட்டிவ் மார்க் பற்றி அவங்க சொல்லலை, நெகட்டிவ் மார்க் இல்லைன்னு நம்ம வந்து இப்போதைக்கு எடுத்துக்கலாம், ஏன்னா சொல்லலை. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸோ இல்லைனா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜோ இங்கிலீஷோ, இந்த 4 சப்ஜெக்ட்டு உங்களுக்கு உங்களோட சிலபஸில் இருக்குது. இதை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஓகே, அதில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இதுக்குள்ளதுன்ட்டு இல்லை, காமனாக எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸும் இதில் இருக்கும். 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் இருக்கும். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. ஓகே, இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணி நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் பெய்டு கிளாஸஸில் போயிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பை நோ கொடுத்துட்டு 1499 பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். பேமெண்ட் பண்ணுறது நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், ஃபோன்பே, ஜிபே அந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அது உள்ள நீங்கள் டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் மேத்ஸுக்கு, ரீசனிங்க்கு, ஜிகேக்கு, இங்கிலீஷுக்குலாம் வீடியோஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட் உள்ள வீடியோஸ் வந்து பாருங்கள். அந்த இங்கிலீஷ்குள்ளே என்ன சிலபஸ் இருக்குது, மேத்ஸுக்குள்ளே என்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுக்கல. அதனால் நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர், அதாவது 1600 மீட்டர் ரன்னிங் 10 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். இது அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது மற்ற எக்ஸாமோட கம்பேர் பண்ணுறப்போ. இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து நீங்கள் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணாலே முடியும். அதுக்காக ரொம்ப அசால்ட்டாக இருந்தீங்கனாலும் முடியாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 2 மாதம் இதுக்கு வந்து நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா தான் முடியும். 10 நிமிஷத்தில் 1.6 கிலோமீட்டர் ஓடினா போதுமானது. ஓகே, இதில் குவாலிஃபை ஆனால் போதும். இதுக்கு வந்து உங்களுக்கு மார்க்லாம் கிடையாது. அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஹைட்டு, செஸ்ட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு மினிமம் 157 சென்டிமீட்டர் இருக்கணும், எல்லாருக்குமே இதுதான். ஓகே, அதுக்கப்புறம் செஸ்ட்டு மினிமம் 75 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷனும் ஆகணும். ஓகே, நார்மலாக 75 இருக்கணும், விரியறப்போ 5 சென்டிமீட்டர் வந்து விரியணும். ஓகே, வெயிட்டு மினிமம் 50 கிலோ இருக்கணும். இதுதான் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு, இதுவும் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து இதில் உண்டு. ஓகே, மெடிக்கல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது, ரொம்ப அதிகமாக பாயிண்ட் வந்து இப்போ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மாதிரி செக் பண்ண மாட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கும். பட் அதில் பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது. ஓகே, கலர் பைனஸ் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. டேட்டூ போட்டிருந்தால் அப்ளை பண்ணக்கூடாது. டேட்டூ போட்டிருந்தால் நீங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமாக அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிஃபெக்ட் இருக்குது. உங்களுக்கு நாக்னி வந்து மைல்டாக இருக்குது, போலக் வந்து மைல்டாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ், இந்த மூக்கில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு வந்து லைட்டாக பெண்டாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் மைல்டாக இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, அதனாலலாம் வந்து உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. கண்ணாடி போட்டிருக்கவங்க இதுக்கு எலிஜிபிள் தான். கண்ணாடி போட்டிருக்கிறப்போ 2 கண்ணுலேயுமே 6/6 வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். வித் ஸ்பெக்ஸோடு தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு அன்ஃபிட் பண்ணாலுமே அடுத்த டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் அன்ஃபிட், டெம்பரரி அன்ஃபிட் அப்படிங்கிற 2 ரீசன் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஓகே,
ஒருவேளை அன்ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து ரீமெடிக்கலுக்கு 1 மந்த் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஃபிட் ஆகணும்னு ஆயிக்கலாம். ஓகே, அடுத்து டெம்பரரி அன்ஃபிட் அப்படின்னா அதுக்கு 3 மாதம் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஃபிட் ஆகணும்னு ஆயிக்கலாம். ஸோ இதில் இவ்வளோ டைம் கொடுக்குறாங்க அப்படின்னாலே அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து ட்ரேட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ரேட்டர் கம்யூனிகேஷன், அடுத்து ஆப்ரேட்டர் எக்ஸ்கவேட்டிங் மெஷினரி, அடுத்து எலக்ட்ரீஷியன், இந்த 3 போஸ்ட்டுக்கு தான் ட்ரேட் டெஸ்ட் உண்டு. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ட்ரேடுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ட்ரேடுக்கான அந்த நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல கம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியுது, அதுக்கான நேம் என்ன அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. சின்ன சின்ன ப்ராப்ளம், அதில் வரக்கூடிய டிஃபெக்ட்ஸை வந்து சரி பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரியும் பார்ப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன், அதில் இருக்கக்கூடிய ஒயரிங், அதெல்லாம் வந்து உங்களால் கரெக்டாக பார்க்க முடியுது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஜென்ரேட்டர், பவர் பேக்கப் நாலேஜ் அதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் எக்ஸ்கவேட்டிங் மெஷினரி, இதுக்கான ட்ரேட் டெஸ்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா டோசிங் ஆஃப் எர்த் பை டோசர். ஓகே, டோசர் மூலமாக நீங்கள் வந்து டோசிங் பண்ணணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து குழி தோண்டி அந்த இடத்துல தோண்டின அந்த மெட்டீரியலை இன்னொரு இடத்துல தட்டணும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆப்ரேட் பண்ண தெரியுது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. ஓகே, டோசர் எக்ஸ்கவேட்டரை வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எலக்ட்ரீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸு, ஃபிக்ஸிங் ஆஃப் சுவிட்ச் போர்டு, சுவிட்சஸ், எம்சிபி இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெஹிக்கிள், எக்யூப்மெண்ட், எர்த் மூவிங் பிளான்ஸை வந்து உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியணும். ஓகே, டூல்ஸு, எக்யூப்மெண்ட்டோட நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். இதை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க ட்ரேட் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வைக்கிறாங்களா. இப்போ 100 மார்க்குக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா 40 மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் பாஸ். ட்ரேட் டெஸ்ட்லையுமே பாஸ் ஆனால் போதும். ஃபைனல் செலெக்ஷனுக்கு எக்ஸாமில் எடுத்த மார்க்கை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ட்ரேட் டெஸ்ட் மார்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அடுத்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம், அது கூட அட்மிட் கார்டு எல்லாமே நீங்கள் தான் வந்து ஃபில் பண்ணி சைன் போட்டு ஃபோட்டோ ஒட்டி வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோ மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப பழைய ஃபோட்டோ வந்து கொடுத்துடாதீங்க. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் A4 சைஸ் ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணணும். ஓகே, அப்ளிகேஷன் வந்து 1 சைட் பிரிண்டிங் தான் பண்ணணும், டபுள் சைட் பிரிண்டிங் பண்ணிடாதீங்க, பேக் டு பேக் வந்து பிரிண்டிங் பண்ணிடாதீங்க. அட்மிட் கார்டு வந்து 2 பேஜ் இருக்கும், அட்மிட் கார்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் இருக்கும், அதை நீங்கள் பேக் டு பேக் வந்து எடுக்கணும். ஓகே, அட்மிட் கார்டு ஒரே பேப்பரில் வந்துடணும், 2 பேஜுமே ஒரே பேப்பரில் பேக் டு பேக் வரணும். அப்ளிகேஷனில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் சைடு தான் எடுக்கணும், ஒரு சைடு தான் வந்து பிரிண்ட் எடுக்கணும். ஓகே, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அதில் ஒட்டுற ஃபோட்டோ வந்து 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அதோட காப்பீஸ் சேம் ஃபோட்டோ வந்து நீங்கள் செலெக்ஷன் போகிறப்போ கொண்டு போகணும். அதில் நீங்கள் என்ன ஒட்டி அனுப்புனீங்களோ அதே மாதிரி ஃபோட்டோ மினிமம் ஒரு 12 காப்பி உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, நீங்கள் ஒட்டுறது போக எக்ஸ்ட்ராவாக. ஓகே, அடுத்த ப்ராசஸ்க்கு போகிறப்போ அதே ஃபோட்டோ தான் நீங்கள் கொண்டு போகணும். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்ளிகேஷனில் ஒட்டுற ஃபோட்டோ தான் கொண்டு போகணும். அடுத்து உங்களோட ஆதார் கார்டு, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதார் கார்டு நீங்கள் கொடுப்பீங்க கண்டிப்பாக. ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ இருக்குது, 2-3 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஃபோட்டோ இருக்குதுன்னா அதை நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே, அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது 2-3 போஸ்ட்டுக்கு பண்ணுறீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, தனித்தனி பேமெண்ட் பண்ணணும். அடுத்து அதுக்கான ரிட்டன் எக்ஸாம், ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அடுத்ததாக வந்து ட்ரேட் டெஸ்ட், இது எல்லாமே வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிற டேட்டு வந்து அவங்க டிசைட் பண்ணலை. ஒரே நாளில் எல்லா போஸ்ட்டுக்கும் இருந்தாலும் இருக்கலாம், எல்லாம் தனித்தனியாகவும் இருக்கலாம். ஒரே நாளில் இருந்துச்சுன்னா நீங்கள் 4 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்றுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அப்பியர் ஆக முடியும். ஓகே, 4க்கும் போக முடியாது. பட் 4க்கும் வேறு டேட்டில் இருந்தால் 4யுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அதை பற்றி இவங்க கிளாரிட்டி கொடுக்கல, அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இதில் எல்லா சர்டிஃபிகேட்டையுமே வந்து ஜெராக்ஸ் காப்பி அனுப்பணும். ஓகே, அந்த ஜெராக்ஸ் காப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணால் போதும். கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கணுன்னாலும் வாங்கலாம், செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏன் தேவையில்லாமல் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட போய் அவர்கிட்ட வெயிட் பண்ணி சைன் வாங்கி சீல் வச்சு தேவையில்லை, செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் அட்டாச் பண்ணுற எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையுமே எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் வச்சு அனுப்புவீங்கல்ல, அதில் எங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குதோ, நடுவில் இல்லைனா கார்னரில் எங்கேயாச்சும் ஸ்பேஸ் இருக்கும்ல, எம்டி ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த இடத்துல நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிற மாதிரி இதை அப்படியே எழுதணும். எழுதிட்டு கீழே உங்களோட சிக்னேச்சரை போட்டு டேட்டை போடணும். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஜெராக்ஸ் காப்பியில் நீங்கள் எந்தெந்த சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுறீங்களோ அதோட ஜெராக்ஸ் காப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதி சைன் போட்டு டேட்டு போட்டு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின சர்டிஃபிகேட் எலிஜிபிள். அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டுக்கு
லாஸ்ட் டேட்டை வச்சு பார்க்குறப்போ அந்த லாஸ்ட் டேட்லேருந்து ஒரு வருஷத்துக்கு உள்ள பேக் டேட்டில் பார்க்கணும். ஓகே, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கியிருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்லேருந்து பாருங்கள், அதுக்கு முன்னால் 1 இயர்க்குள்ளே வாங்கியிருக்கீங்க சர்டிஃபிகேட் அப்படின்னா அது போதுமானது. ஓகே, இப்போ உடனே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட பழைய சர்டிஃபிகேட் இருந்தாலும் 1 இயருக்குள்ளே அது இருக்குதுன்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணலாம் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ப்ராப்ளமே இல்லை, அவங்க லைஃப் டைமில் எப்போ வாங்கியிருந்தாலும் போதுமானது. ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் அந்த உங்களோட சர்டிஃபிகேட்டில் தமிழில் மட்டும் எழுதியிருக்கு அப்படின்னா இங்கிலீஷ்லையும் சேர்த்து எழுதி வாங்கிருங்க. தமிழில் மட்டும் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு டிரான்ஸ்லேஷன் வித் குரூப் ஏ கெசட்டட் ஆஃபீஸரோட அட்டஸ்டேஷன் அதெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை இங்கிலீஷில் மாற்றிக்குவாங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சில போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர், டின் நம்பர், நேச்சர் ஆஃப் ஒர்க்கு, எந்த ஒர்க்கு பண்ணீங்க, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கணும். இதுக்கான சாம்பிள் ஃபார்மேட் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதில் இந்த மாதிரி வந்திருக்கணும். இதில் உங்களோட பேர், இது உங்களுடைய அப்பா பேர் இல்லைன்னா அம்மா பேர், அடுத்ததாக வந்து என்ன ரேங்க்கில் நீங்கள் இருந்தீங்க, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அப்போது நீங்கள் என்னென்ன மாதிரி டியூட்டிஸ் பார்த்தீங்க, இதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கணும். ஸோ இங்கே கம்பெனி நேம், அடுத்ததாக வந்து கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர், டின் நம்பர், ஆஃபீஸ் அட்ரஸ், இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். இது ஒரு டெமோ ஃபார்மேட் தான். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாங்க போகிற சர்டிஃபிகேட் வாங்க போகிற கம்பெனியில் கொடுத்து வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அடுத்து யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட சைன், ரப்பர் சீலும் இருக்கணும். ஓகே, ரப்பர் ஸ்டாம்பும் வைக்கணும். அடுத்து அவங்களோட நேம், டெசிக்னேஷன், கான்டாக்ட் நம்பர், இதெல்லாம் இருக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நீங்கள் அப்ளை பண்ண போகிற இந்த அப்ளிகேஷனை எங்கே அனுப்பணும் அப்படின்னா, அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டன்ட் GREF சென்டர், டிகி கேம்ப், புனே 411015 அப்படிங்கிறது தான் அட்ரஸ். இதை நீங்கள் போஸ்ட்டில் தான் அனுப்பணும், கொரியரில் அனுப்பாதீங்க. இந்தியா போஸ்ட் மூலமாக நார்மல் போஸ்ட்லேயோ இல்லைனா ஸ்பீட் போஸ்ட்லேயோ அனுப்புங்க. ஓகே, ஸோ அடுத்ததான் மறுபடியும் இந்த பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொன்னால் தான், அப்ளிகேஷன் ஃபார்ம், அட்மிட் கார்டு எல்லாமே நீங்கள் A4 சைஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அட்மிட் கார்டை பேக் டு பேக் பிரிண்ட் அவுட்டும், அடுத்ததாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடும் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இது நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலும் போதும், கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலும் போதும். பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் அனுப்பணும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன், அடுத்ததாக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வைப்பீங்கல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய என்வலோப்புக்குள்ளே போட்டு தான் அனுப்புவீங்க, ஒரு பெரிய கவரில் போட்டு தான் அனுப்புவீங்க. அந்த பெரிய கவரில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை அப்படியே எழுதிடுங்க, அப்ளிகேஷன் ஃபாருக்கு அப்புறம் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட பேரை ஃபுல்லாக எழுதுங்க, கேபிட்டல் லெட்டர்லேயே எல்லாத்தையுமே எழுதுங்க. அடுத்து அண்டர் கேட்டகிரி அப்படின்னு எழுதிட்டு அதில் நீங்கள் எந்த கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறீங்களோ, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஆ, யூஆர் அப்படிங்கக்கூடிய எந்த கேட்டகிரியோ அதை கொடுங்க. பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், இந்த மாதிரி எந்த கேட்டகிரியோ அதை நீங்கள் வந்து எழுதணும். ஓகே, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதில் அந்த OEM போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்ளிகேஷன் ஃபார் ஓஇஎம்னா அந்த அதோட ஃபுல் ஃபார்ம் எழுதணும். ஓகே, OEM அண்டர் கேட்டகிரி ஓபிசி அப்படிங்கிற மாதிரி எழுதணும். இது டாப்பில் எழுதியிருக்கணும் அந்த கவரில். ஓகே, நீங்கள் உள்ள எல்லாத்தையுமே வச்சுருப்பீங்க, கவரில் டாப்பில் இதை வந்து எழுதியிருக்கணும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான PDF, அப்ளிகேஷனுக்கான PDF ரெண்டுமே வந்து சந்துருமேஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலிருந்து PDF-ஐ எடுத்துக்கலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷனையும் எடுத்துக்கலாம், அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் வந்து இதிலேருந்து எடுத்து அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சந்துருமேஸ் அஃபீஷியல்னு நீங்கள் டெலகிராமில் சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்துடும் டெலகிராமில். அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பேமெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமானது. நீங்கள் கூகுளில் SBI கலெக்ட் ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட் வரும், ஆன்லைன் SBI.SBIbank.in அப்படிங்கிறது. இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கவர்மெண்ட், PSU, கோர்ட்டு இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். இதை சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கேட்டகிரி அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து இதில் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கேட்டகரியில் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் GREF அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா GREF சென்டருங்கிறது வரும். இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரெக்ரூட்மெண்ட் ஃபீ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே, நீங்களே தான் ஃபில் பண்ணணும். அப்ளிகேண்ட் நேம் இது ஆன்லைனில் பண்ணணும். ஓகே, வெப்சைட்டில் போய் பண்ணணும். ஸோ அப்ளிகேண்ட் நேம், உங்களோட நேம் என்னவோ, நீங்கள் அப்ளிகேஷனில் என்னமா நேம் கொடுக்குறீங்களோ அதே நேம் வந்து இங்கே கொடுங்க. எல்லாமே கேபிட்டல் லெட்டர்லேயே ஃபில் பண்ணுங்கள்.
அடுத்து ஃபாதர் நேம் ஃபில் பண்ணுங்கள், நேஷ்னாலிட்டி இந்தியன்னு கொடுத்துருங்க, டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத ஃபில் பண்ணுங்கள், மொபைல் நம்பர் கொடுங்க, அட்ரஸ் கொடுங்க, ஸ்டேட் கொடுங்க, பின்கோடு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து என்னது 01/2026 அப்படிங்கிறது தான். ட்ரேட்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட பேரை கொடுங்க. அடுத்து எவ்வளோ அமௌண்ட்டு, 50 ரூபா பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இதை பண்ண வேண்டாம், அவங்களுக்கு இதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். மற்றவங்க யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசியில் இருக்கிறவங்க இதை பண்ணணும். ஓகே, ஸோ அமௌண்ட் 50ன்னு போட்டுட்டு 50 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும். ரிமார்க்ஸில் நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் எழுதுங்க, மொபைல் நம்பர் எழுதுங்க, இமெயில் அட்ரஸ் எழுதுங்க. இதெல்லாம் எழுதிட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ், இப்போ தான் நீங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் தான் இது பண்ணியிருக்கீங்க, அதாவது ஃபில் பண்ணியிருக்கீங்க. அடுத்து வெரிஃபை பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும், ஆன்லைனில் பே பண்ணணும். பே பண்ணதுக்கப்புறம் ரெசிப்ட் வரும், ரெசிப்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை பேமெண்ட் பண்ணிட்டீங்க. இந்த ரெசிப்ட்டை நீங்கள் அனுப்பணுமான்னு கேட்டிங்கன்னா ரெசிப்ட்லாம் அவங்க கேட்கல, அனுப்புனா நீங்கள் அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரெசிப்ட் அவங்க கேட்கல, அதுக்கான நம்பர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நான் கொடுத்துருக்கக்கூடியதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் போதுமானது. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் தான் ஃபில் பண்ணணும், எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஃபில் பண்ணணும். பிளாக் இல்லைன்னா ப்ளூ இங்க் பெண்ணை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இப்போ இதை நீங்கள் விட்டுருங்க, கண்ட்ரோல் நம்பருங்கிறது நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. போஸ்ட் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் ஃபுல்லாக எழுதுங்க. அடுத்து போஸ்ட் கோடுங்கிறது இந்த இருக்குல்ல 1 2 3 4 5 6 அப்படிங்கிறது. இப்போ டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா போஸ்ட் கோடு 1. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா 01 அப்படி மாதிரி கொடுத்துருங்க. இது ஆல்ரெடி ஃபில் ஆகி தான் இருக்குது. அடுத்து நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களோ அதை டிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஓபிசியில் பண்ணுறீங்கன்னா ஓபிசியில் டிக் பண்ணால் போதுமானது. இந்த இடத்துல உங்களோட ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அது மேலே சிக்னேச்சர் போட்டுருங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபோட்டோ வரைக்கும் போகிற மாதிரி, ஃபேஸில் டச் ஆகிற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஓகே, ஃபேஸில் டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா ஒரு 12 காப்பி வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துக்குமே எஸ்னா எஸ்ஸை டிக் பண்ணுங்கள், நோனா நோவை டிக் பண்ணுங்கள். ஓகே, என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு எக்ஸர்வீஸ்மேனோட சன்னா, உங்கள் அப்பா அம்மா வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு போனஸ் மார்க் கொடுக்குறாங்க, உங்களோட பர்சன்டேஜில் இதுவும் சேர்த்து ஆட் ஆகும். அடுத்து இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இல்லைனா ரிட்டையர்டான ஜிஆர்இஎஃப் பர்சனோடைய சன்னா, பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட் தான் இது. ஓகே, அவங்களோட சன்னா இல்லைன்னு கேட்டுருங்க. அப்படி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரதர் யாராச்சும் வந்து ஆர்மி இல்லைனா ஜிஆர்இஎஃப்ல ஒர்க் பண்ணுறாங்களான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எந்த கொஷினுக்குலாம் எஸ்ஸோ நீங்கள் எஸ்ஸை டிக் பண்ணணும், இல்லைனா நோ டிக் பண்ணணும். என்சிசி பி சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. சி சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, இந்த இடத்துல நோ கொடுத்துருங்க, இதுலேயுமே நோ கொடுத்துருங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அதுவும் நீங்கள் மினிமம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையாச்சும் விளாண்டுருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் லெவல் இல்லைனா யூனிவர்சிட்டி லெவல் இல்லைனா ஸ்டேட் லெவலில் விளாண்டுருக்கணும். இங்கே நீங்கள் எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவலில் நீங்கள் விளாண்டுருந்தீங்கன்னா 1 கொடுங்க. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்குதுன்னா உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் 2 கொடுங்க. அடுத்து யூனிவர்சிட்டி லெவலில் இருக்குது அப்படின்னா 3 அப்படிங்கிற மாதிரி இதில் ஃபில் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் இதில் எதுக்கெல்லாம் எஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணணும். அதுக்கான டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி, அதில் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிற மாதிரி எழுதி உங்களோட சைனை போட்டு நீங்கள் அனுப்பணும். நான் இப்போ ஒவ்வொரு இதுக்கும் சொல்கிறேன்ல, எங்கெல்லாம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வருதோ அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அனுப்பணும். இப்போ என்சிசி பி சர்டிஃபிகேட் வைக்கிறீங்கன்னா பி சர்டிஃபிகேட் நீங்கள் அனுப்பணும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் அதை ஃபில் பண்ணணும், இல்லைனா இதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். ஒன்று கோடு போட்டுருங்க, இல்லைனா என்ஏ அப்படிங்கிற மாதிரி போட்டுருங்க, இல்லை பிளாங்காக விட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து வெயிட்டேஜ் மார்க்ஸ். இப்போ உங்களுடைய எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கல்ல, இப்போ டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிவில் ரிலேட்டடாக வந்து அவங்க கேட்டிருந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷனில் இப்போ நீங்கள் படிச்சிருக்க டிகிரியில் இல்லைனா படிச்சிருக்க கோர்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜ் இங்கே எழுதணும். அது போக அடிஷ்னல் பர்சன்டேஜ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல யாரெல்லாம் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டுக்கு எஸ் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அடிஷ்னல் பர்சன்டேஜ் உண்டு. அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுடைய அப்பா வந்து ஜிஆர்இஎஃப்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து 15% வந்து உண்டு. சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 10%, பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 5%. என்கிட்ட சியும் பியும் இருக்குது, மொத்தம் 15 கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. எது ஹையஸ்ட்டோ அதை கொடுப்பாங்க. சிஓ மட்டும்தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த பர்சன்டேஜை நீங்கள் எங்கே எழுதணும். இப்போ 5%னா 5 எழுதுங்க.
இங்கே வந்து ஒரு 80%னா 80 எழுதுங்க. இது ரெண்டையும் கூட்டி இங்கே 85% அப்படிங்கிற மாதிரி எழுதணும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரினா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிறதுல வந்து டிக் பண்ணுங்கள். அடுத்து 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்களோட நேம் வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு லெட்டர் வரணும். எல்லாமே இதுவரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் வந்திருக்கணும். ஓகே, உங்களோட நேம் என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. ஓகே, இப்போ இனிஷியலுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம், ஒரு பாக்ஸை வந்து விட்டுக்கலாம். ஓகே, அடுத்து உங்களோட அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இங்கே எழுதுங்க. ஒரு பாக்ஸுக்கு ஒரு லெட்டர் அப்படிங்கிற மாதிரி வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, டேட்டு, மந்த்து, இயர் என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. உங்களோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. ஒரு பாக்ஸுக்கும் ஒரு லெட்டர் இல்லைனா நம்பர் தான் வரணும். ஓகே, நீங்கள் அடுத்த லைன் போகிறதுக்கு பதிலாக ஸ்பேஸ் விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். ஸ்பேஸ் விடுறதுக்கு பதிலாக ஒரு கேப் விட்டுட்டு நீங்கள் எழுதுனாலும் எழுதலாம். ஓகே, இந்த மாதிரி உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸை நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒரு லெட்டர் வர்ற மாதிரி எழுதுங்க. இப்போ தெரு பேர் எழுதிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு பாக்ஸை விட்டுட்டு அடுத்து ஊர் பேர் அந்த மாதிரி எழுதுங்க. ஸ்டேட் எழுதுறதுக்கு தனியாக ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பின்கோடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். ஓகே, இது வந்து பர்மனண்ட் அட்ரஸ். அடுத்து ப்ரெசன்ட் அட்ரஸ் நீங்கள் எழுதணும். ஓகே, ரெண்டுமே ஒன்றுனா ரெண்டுலேயுமே ஒரே இதை நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள். அடுத்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த பேங்க்கில் பண்ணீங்க அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஓகே, எஸ்பிஐ தான், நீங்கள் எஸ்பிஐ அப்படிங்கிறதே கொடுத்துடலாம். அடுத்து ஆன்லைன் பேமெண்ட் ரெஃபரன்ஸ், நீங்கள் அந்த ரெசிப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், அதை கொடுங்க. எந்த டேட்டில் பேமெண்ட் பண்ணீங்களோ அதை கொடுங்க, எவ்வளோ பே பண்ணீங்களோ அதை கொடுங்க. ஓகே, இது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் ஃபில் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு இது நாட் அப்ளிகபிள். நீங்கள் என்ஏன்னு போட்டுக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் என்ஏன்னு ஒரு பாக்ஸ்லையும் போட்டுக்கலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். 10th ஸ்டார்ட் பண்ணணும். நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th எஸ்எஸ்எல்சி கொடுங்க, எஸ்எஸ்எல்சி. அடுத்து வந்து 12th. அடுத்து டிகிரியில் என்ன முடிச்சிங்க, டிப்ளமோ என்ன முடிச்சிங்க, இல்லைனா ஐடி என்ன முடிச்சிங்களோ அதை வந்து நீங்கள் 1 by 1 ஃபில் பண்ணணும். ஒன்றுக்குமே அதோட கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்கணும். எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, இப்போ எஸ்எஸ்எல்சி 2020 பாஸ் பண்ணியிருக்கலாம், ஸோ பாஸ் பண்ண இயர் கொடுக்கணும். எந்த போர்டு இல்லைனா யூனிவர்சிட்டி, இப்போ ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு, யூனிவர்சிட்டினா எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். அடுத்து என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னு கொடுக்கணும். இப்போ இதில் 10th வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்னு தனியாக நம்ம கொடுக்க மாட்டோம், எஸ்எஸ்எல்சி தான். 12th வந்து 12th கொடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இங்கே வந்து பிஏ ஹிஸ்ட்ரி இல்லைனா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் என்னவோ அதை வந்து எழுதணும். ஓகே, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க டோட்டல், அதில் ஓவரால் எவ்வளோ மார்க். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ 10th ஒரு 400 மார்க்குன்னு வச்சுக்கோங்க, டோட்டல் 500க்கு. ஸோ இந்த டோட்டல் இங்கே வரணும். அந்த மாதிரியாக நீங்கள் வந்து 12th கொடுக்கணும், அடுத்தடுத்த குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும். என்னென்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ இதில் வந்து 500க்கு 400 அப்படிங்கிறப்போ 80% அப்படிங்கிற மாதிரி எழுதணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஃபில் பண்ணுங்கள். இவ்வளோ கொடுத்துருக்காங்க, நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மிச்சம் பிளாங்க் இருக்க தான் செய்யும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கான எல்லா மார்க் ஷீட்டும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை கிரேடு சிஜிபிஏ இருக்குது அப்படின்னா அதையும் பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி பர்சன்டேஜை தான் அங்கே எழுதணும். ஸோ பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னவோ அதையும் நீங்கள் வந்து ப்ரூஃபாக அட்டாச் பண்ணணும். நான் எதெல்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்கிறேன்னா எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, நான் தனியாக ஒரு வாட்டி சொல்லலை, நடுவில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை சொல்கிறேன். எல்லாத்துக்குமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். எதெல்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்கிறேன்னா எல்லாத்துக்குமே ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். அந்த ஜெராக்ஸ் காப்பியில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, அடுத்து வேறு எதுவும் உங்களுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்து அதை பற்றி இதில் வந்து கொடுங்க, அதுக்கான மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் வந்து வைக்கணும். ஓகே, டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு இப்போ லைட் மோட்டார் வெஹிக்கிள், ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கான அந்த லைசன்ஸ் வந்து லைசன்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். ஓகே, லைசன்ஸ் நம்பர் இங்கே எழுதணும். எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க, அந்த உங்களுக்கு எந்த டேட்டில் சர்டிஃபிகேட் அந்த லைசன்ஸ் கொடுத்தாங்க அதை எழுதணும். எந்த அத்தாரிட்டி, ஆர்டிஓ இல்லைனா வந்து யார் கொடுத்தாங்களோ, ஆர்டிஓ. ஓகே, ஆர்டிஓ கிடையாது, ஆர்டிஓ. இல்லைன்னா யார் உங்களுக்கு சைன் போட்டிருக்காங்க உங்களோட லைசன்ஸில் அவங்களோட நேம் வந்து இங்கே எழுதணும். அவங்களோட நேம் இல்லை, அவங்களோட ரேங்க் என்னவோ அதை வந்து எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய வேலிடிட்டி என்னவோ அந்த லைசன்ஸ்க்கான வேலிடிட்டி என்னவோ அதை எழுதணும். இப்போ அடுத்து எதுவும் ரெனியூவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெனியூவல் பண்ண வேலிடிட்டி என்னவோ அதையும் எழுதணும். ஓகே, இப்போ நீங்கள் இதில் ஃபில் பண்ணக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி தான் டிரைவிங் லைசன்ஸை பற்றி நீங்கள் இதில் ஃபில் பண்ணுறீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸையும் அதோட ஃபோட்டோ காப்பி வந்து நீங்கள் அனுப்பணும். ஓகே, ஒரிஜினல் எதுவுமே அனுப்பிடாதீங்க, ஃபோட்டோ காப்பி அதாவது ஜெராக்ஸ் காப்பி அனுப்புங்க. இப்போ ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க, ஸோ எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ எந்த கம்பெனியில் எந்த அட்ரஸில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணீங்க, அதில் என்னென்ன நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் இருந்துச்சு,
மந்த்லி சேலரி எவ்வளோ இருந்துச்சு, அது பெர்மனண்ட்டாக டெம்பரரியா, இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். பெர்மனண்ட்டாக பெர்மனண்ட், இல்லைனா டெம்பரரி அப்படிங்கிற மாதிரி ஃபில் பண்ணுங்க. ஓகே, இது உங்களுக்கு தேவையில்லை, இது யாரும் ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், ஆதார் எதில் லிங்காக இருக்குதோ அந்த மொபைல் நம்பரை கொடுக்கணும். அதுக்கடுத்து வேற ஒரு ஆல்டர்னேட் மொபைல் நம்பரும் கொடுக்கணும். ஆதார் லிங்காக இருக்க மொபைல் நம்பர், வேற ஒரு மொபைல் நம்பர். அடுத்து ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஆதார் கார்டோட காப்பியும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகே, ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணணும். அடுத்து இமெயில் அட்ரஸ் எழுதணும். எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதிட்டு வந்தோம். இமெயில் அட்ரஸ் வந்து ஸ்மாலில் தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அதையுமே கேபிட்டல் லெட்டரில் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ், உங்கள் ஊர் பேர், டேட் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. உங்களோட இடது கை பெருவிரலுடைய தம்ப் இம்ப்ரெஷன் வந்து இங்கே வைக்கணும். அதாவது ரேகை வந்து இங்கே வைக்கணும். இங்க் பேடில் வச்சு வைங்க, இல்லைன்னா பெனில் இருக்கக்கூடிய இங்கை வச்சு நீங்கள் வைக்கலாம். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் என்னவோ அதை போடணும். இதில் எதையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தெளிவாக பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்து அதுலேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கூடிய அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் பை கேண்டிடேட் சீக்கிங் ரிசர்வேஷன் அஸ் ஓபிசி என்சிஎல். ஓகே, ஓபிசி நான் கிரிமி லேயரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்க மட்டும் இதை ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் கேட்டகரினா இதை நீங்கள் அட்டாச் பண்ணவே வேண்டாம். ஓபிசி கேண்டிடேட் இதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, இதில் உங்களோட பேர் சன்னா டாட்டரா, ஓகே சன்னா தான் இங்கே இருக்கணும், மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ சன் ஆஃப் இங்கே உங்களுடைய அப்பா பேர். அடுத்து உங்களோட வில்லேஜ் இல்லைனா டவுன் சிட்டி அது என்னவோ அதை வந்து ஃபில் பண்ணுங்கள். 3 ஃபில் பண்ணணும் இல்லை, வில்லேஜ் டவுன் சிட்டி ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் இருப்பீங்க, அதை ஃபில் பண்ணுங்கள். எந்த டிஸ்ட்ரிக்டில் அது வரும் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுங்கள். எந்த ஸ்டேட்டில் வரும் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கேட்டகரி, என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். ஓகே, என்ன கேஸ்ட் அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணணும். எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்து இந்த இடத்துல வந்து நீங்கள் சைன் போட்டுருங்க. என்ன டேட்டில் ஃபில் பண்ணீங்களோ அந்த டேட்டையும் போட்டுருங்க. ஸோ இது வந்து ஓபிசி கேண்டிடேட் பண்ண வேண்டியது, ஓபிசி நான் கிரிமினல் இருக்கக்கூடிய கேண்டிடேட் பண்ண வேண்டியது. ஓகே, அதுக்கப்புறம் அட்மிட் கார்டுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேஜ் இருக்கும். இதுவும் அட்மிட் கார்டோட சேர்ந்தது தான். ஸோ இதையும் நீங்கள் ஒரே பேப்பரில் அடுத்தடுத்து பேக் டு பேக் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ அட்மிட் கார்ட்லேயுமே நீங்கள் நிறையா விஷயங்களை நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். இப்போ ஆஃபீஸ் யூஸ்னு கொடுத்துருக்க இடத்துல நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். மற்றபடி இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ நீங்கள் ஒட்டணும். ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ ஒட்டிட்டு அதில் சைன் போட்டுருங்க. ஓகே, ஆனால் இவங்க சைன் கேட்கல. அட்மிட் கார்டில் சைன் போட்டுறாதீங்க. ஓகே, அட்மிட் கார்டில் சைன் போட்டுறாதீங்க, அப்ளிகேஷனில் தான் நீங்கள் சைன் போடணும். ஸோ இதில் வந்து ஃபோட்டோ ஒட்டுங்க. ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டுங்க. ஆல்ரெடி முன்னால் என்ன ஒட்டிருந்தீங்களோ அதே மாதிரி ஃபோட்டோ ஒட்டுங்க. பட் அங்கே 3 மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க, இப்போ 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களோட அப்பா பேர் என்ன, ஹவுஸ் நேம், வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸு, எந்த தாலுகா, தஹசீல்னா தாலுகா, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, பின்கோட் நம்பர் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரை கொடுங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் என்னவோ 1 2 என்ன இருந்தாலும் அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து உங்களோட சைன், உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இடது கை பெருவலுடைய ரேகை இதெல்லாம் வைங்க. ஓகே, கடைசியில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட ஃபுல் நேம் வந்து எழுதுங்க. எல்லாமே கேபிட்டல் லெட்டரே எழுதுங்க. இதை நீங்கள் தொட்டுறாதீங்க. இதை நீங்கள் வந்து பேக் டு பேக் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அட்மிட் கார்டுக்கு பின்னால், ஹால் டிக்கெட்டுக்கு பின்னால் இது இருக்கும். ஓகே, பேக் சைடில் இது இருக்கும். இதில் நீங்கள் கை வைக்கக்கூடாது. எக்ஸாம் போகிறப்போ, ஃபிசிக்கல் போகிறப்போ, ட்ரேட் டெஸ்ட் போகிறப்போ தான் இதில் வந்து சைனு, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் எல்லாமே வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் இப்போதைக்கு இதில் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். இதை விட தெளிவாக ஒரு வீடியோ நீங்கள் தமிழில் பார்க்க முடியாது. ஈவன் ஹிந்தி சேனல்ஸ்லையுமே நீங்கள் பார்க்க முடியாது. நான் எல்லாத்தையுமே பொறுமையாக சொல்லியிருக்கேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.